ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து டே 15 ஆஃப் மை இன்டர் ப்ரிப்ரேஷன். விலாக்லாம் கிடையாது. நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்ல தான் போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த புக்கோட இன்றைக்கி தான் படித்தேன், தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, பெரிய புக் பார்த்தீங்களா, இன்கம் டேக்ஸு, டிடி டேரக்ட் டேக்ஸு. ஸோ டேரக்ட் டேக்ஸில் இன்றைக்கி வந்து என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதை என்ன படித்தேன், ஏது இன்றைக்கி என்ன நடந்துச்சு எல்லாமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து வீடியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக போகிறதில்ல. நேற்று நான் கன்சிஸ்டண்டாக போட்டிருந்தா ஒரு 100 நாள் மேலே தாண்டிட்டு இருக்கோம். 3 மாதமாக போட்டிருந்தா. பட் சம்ஹவ் நான் ஒரு சோம்பேறித்தனமாக ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுனால டே 15 தான் வந்திருக்கு. ஸோ இனிமேல் வந்து டெய்லியும் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, ஹாய், என்னோட பேர் ரிதீஷ். நான் வந்து என்னோட இன்டர் டே டு டே விலாக்லாம் இல்லை, டே டு டே என்ன பண்ணுறேன் அப்படின்றத போகிறேன். அண்டு அவ்வளோதான், இது என்னோட சின்ன இன்ட்ரோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நண்பர்களே, இனிமேல் நான் வந்து டெய்லியும் வீடியோ போட போகிறேன். பிகாஸ் சேனலோட வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அண்ட் எனக்கும் வந்து வீடியோ போடலைன்னா ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து காலைல இன்டர் வந்து டாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் இருந்தேன். ரொம்ப நாளாக வந்து அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி அக்கௌண்ட்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய லா கொஞ்சம் படித்தேன், எஃப்எம் கொஞ்சம் படிச்சிருக்கேன், காஸ்டிங் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங் ஒரு டாபிக் படிச்சிருக்கேன். ஆடிட்டில் கூட ஒரு 2 எஸ்ஏஸ் படிச்சுன்னு வைங்க. பட் இந்த டைரக்ட் டாக்ஸேஷன் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த தொடாத ஃபீலிங்லேயே இருந்துச்சு. இந்த டைரக்ட் டாக்ஸேஷனும் லாவும் சோரியா. ஸோ இன்னைக்கு வந்து தொடர்ந்து இது கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த வாரம் ஃபுல்லாக வந்து இந்த டிடி டைரக்ட் டேக்ஸும் லாவும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ 3 நாளாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். 3 நாள் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து நேற்று வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ். நான் வந்து டெய்லியும் நினைக்கிறேன் ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் என்னால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து டெய்லியும் எஃபெக்டிவாக என்ன நடந்தாலும் சரி, புயல், மழை, இடி என்ன அடித்தாலும் வந்து டெய்லியும் ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னு முடிவு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து முதல் நாளாக இன்றைக்கி 10 மணி நேரம்லாம் படிக்கல, ஒரு 6 மணி நேரம் எஃபெக்டிவாக படிச்சிடணும்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டேரக்ட் டேக்ஸ்லாம் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும்ல. ஸோ நான் ஏற்கனவே வந்து இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் சரி, சேலரிஸும் சரி, கொஞ்சம் எனக்கு பேசிக்காக தெரியும். இன்றைக்கி படித்த மாதிரி நான் படிக்கல. சேலரிஸ் சரி, அதுக்கு அதே மாதிரி சேலரிஸ் லைட்டாக படிச்சிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து முடிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்ட் டேக்ஸ் படிக்கிறீங்கன்னா எல்லாரும் இது ஃபேஸ் பண்ணுறது தான். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. இத்தனைக்கும் நான் ஒரு அகாடமி வேறு போலியா, என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன எழுதணும், ஒன்றும் தெரியாது. அதாவது விஷயம். பட் எனக்கு வந்து முன்னாடி இருந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த கன்ஃபியூஷன், கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து நமக்கு மெயினாக இருக்க எல்லாமே வந்து மெயின் கன்ஃபியூஷன் எல்லாமே போயிடும். நிறைய பேர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டேரக்ட் என்ட்ரி இல்லை ஏதாவது நீங்கள் இன்டர் படிக்கிறீங்கன்னா, என்ன மாதிரிலாம் எல்லோரும் இருக்க மாட்டீங்க. நிறைய பேர் எல்லோரும் அறிவாளியாக நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் அகாடமி எல்லாம் படிச்சுன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து படிக்கிறீங்கன்னா அதை ஏன் படிக்கணும்னு தெரிஞ்சுங்க. நான் வந்து இப்போ சேலரிஸ் இருக்குன்னா, சேலரிஸில் ஒன்றும் இல்லைங்க. நான் இன்னைக்கு சேலரிஸ் வேணாம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி போயிடலாம். ஸோ இன்றைக்கி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா கடைசியில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வீட்டிலேருந்து என்ன இந்த ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை கட்டி வச்சுருக்கேன், அதை கட்டின வீட்டிலேருந்து என்ன வருமானம் வந்து அது எப்படி நம்ம டேக்ஸ் பண்ணுறது, இதுதான் வந்து சாதா இது விஷயங்க. இவ்வளோலாம் டேக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து எவ்வளோ டேக்ஸபிள் இன்கம் வரும், இதுதான் வந்து ஃபார்மேட் தெரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, இது தெரிஞ்சிங்கனாலே வந்து போதும். அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. நான் இதுதான் என்னோட இந்த சைனாக்காரன், ஜப்பான்காரன் என்னென்னோ கண்டுபிடிக்கிற மாதிரி இதை தான் நான் ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது. ஸோ இன்றைக்கி வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்னும் கூட நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஒரு 100% இருக்குன்னா வந்து 30% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதான் கம்ப்ளீட்டே பண்ணல. இதை பற்றி ஏன் பேசுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதான் வேலை. ஏன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன், ஒரு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 30% முடிச்சிருக்கேன். அது யாருன்னா படிக்காமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும்ல. ஸோ அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோதாங்க, டேக்ஸபிள் இன்கம் கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான். அது எங்கள் ஃபார்மேட் தெரிஞ்சிங்கன்னா ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், சில ப்ரொவிஷன்ஸ். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது எப்படி படித்தேன்னா, காலைல 9 மணிக்கு தான் வந்தேன். பிகாஸ் வந்து எனக்கு நல்லா தூக்கம் வருது, சீக்கிரம் எழுந்துக்கணும் ட்ரை பண்ணுறேன். பட் தூக்கம் வரனால தூங்கிட்டேன். 9 மணிக்கு தான் அங்கே எழுந்துக்கிறேன். 9 மணிக்கு எழுந்துட்டு காலைல எழுந்தோடனே ஒரு காஃபி குடிக்க போயிட்டேன். காலைல ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து தான் படிக்கிறேன். யூடியூப்பில் வந்து ரஜத் மோகாவா ஏதோ ஒரு சாரு, ரஜத் மோகான்னு ஒரு சாரு 1 மணி நேரத்து 27 நிமிஷம் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார். அது பார்த்தீங்கன்னா லிட்டரலாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். அவர் ரிவிஷனரி சீரீஸ்னு சொல்லுவார். பட் அவர் நல்லா அழகாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் எந்த டவுட்டும் வேணாம், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். 1 மணி நேரம் 27 நிமிஷம் வீடியோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிரும். நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய எனக்கும் சேர்த்து தான். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்ப்போம், ஒரு 10 நிமிஷம் ஒன்றும் புல் போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எங்கள் வீட்டில் எதிர் வீட்டில் ஒரு பையன் இருப்பான். அவன் எதனா எங்கள் கிரிக்கெட் விளையாட வெளியே போவான். அதுக்கு அவங்க அவனா பண்ணுறான், நிஜமாலே கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே உட்காந்துருப்பான். அதே மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி விர்ச்சுவலாக நீங்களே வந்து கட்டி போட்டுக்கணும். நீங்கள் ஃபிசிக்கலாக பண்ண வேணாம். என்ன நடந்தாலும் சரி, அடுத்த 1 மணி நேரத்துக்கு ஒரு லெக்சர் இந்த முடிகிற வரைக்கும் இப்படியே பார்த்துன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கண்டிப்பாக புரியாது. ஒரு ரூல் இருக்குங்க, ஒரு சயின்டிஃபிக், நான் வீடியோவில் தான் பார்த்தேன். சயின்டிஃபிக் ரூல் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்மளுக்கு தோணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 2 நிமிஷம், அடுத்த 2 நிமிஷம் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 2 நிமிஷம் நீங்கள் 1 மணி நேரம்லாம் பண்ண வேணாம். அடுத்த 2 நிமிஷம் வந்து நம்ம இன்டென்ஸாக பண்ணோம்னா அந்த மொமெண்டம் கிடச்சிட்டு அப்படியே படிப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யூஸ் ஆகுது. பிகாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த 2 நிமிஷம் மொமெண்டம் கிடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் படிச்சுனே போயிடலாம். ஸோ நீங்கள் யாருன்னா படிக்கவே தோணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் அதுதான் கஷ்டமாக இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் அடுத்த 10 எண்ணும் அதுக்குள்ளே போய் படிக்கணும்னு நினைங்க. அந்த 2 மினிட் ரூல் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக படிக்கலாம். ஸோ லெக்சர் பார்த்துட்டோன்னே, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் பார்ப்போம், அந்த லெக்சர் பார்த்துட்டோன்னே என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சம்ஸ்லாம் இருக்கும், சில சம்ஸு எப்படி ஒரு சம்லாம் போடுற இது பார்த்தே தெரிஞ்சு பண்ணிக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வியாதி மாதிரி இருக்குது. என்னால் எடுத்தோடனே ப்ரொவிஷன்லாம் படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பின்னாடியிலேருந்து தான் வருவேன். எனக்கு வந்து அந்த சம் முதல்ல தெரியணும், எப்படி அதை போடுறது, கம்ப்யூட்டேஷன் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அழகாக வந்து என்னால் போட முடியும், படிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து நான் படிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டேரக்ட் டேக்ஸில் எப்படி படிக்கிறது உங்களுக்கு தெரியலனா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யாரோ ஒரு சர்டிஃபைட் காப்பி வந்து டேரக்ட் டேக்ஸில் பாருங்கள், இல்லை சஜஸ்டட் ஆன்சர் பாருங்கள். அதில் வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றும் புரியணும்னு அவசியம் இல்லை. நானும் அதுதான் படித்தேன். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு இப்படி பார்ப்பேன், அது ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அது ஃபஸ்ட்டு பார்த்து அப்புறம் வந்து நம்ம படித்ததுக்கப்புறம் பார்ப்பேன், லைட்டாக ஒரு சென்ஸ் ஏற்படுத்தும், நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ரொம்ப வளவலன்னு பேசியிருந்தீங்க, எனக்கே புரியுது. ஸோ 100%ல் 30% தான் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னிக்கோ நாளன்னைக்கோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக சம்ஸ் தான் சால்வ் பண்ண டீட்டெயிலாக. பிகாஸ் டைரக்ட் டேக்ஸ் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், கார்பரேட் அண்ட் அதர் லாஸ் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். எல்லாமே படித்தா தான் மார்க் எடுக்க முடியும். ஸோ எல்லாமே படிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு வந்து தான் பண்ணேன், ரொம்பலாம் இல்லை. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் படித்தேன். நாளைக்கு வந்து இனிமேல் டெய்லியும் கன்சிஸ்டண்டாக வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இந்த 8 நிமிஷம் வந்தோடனே வீடியோ முடிச்சிடுவேன். ஸோ கரெக்டாக 8 நிமிஷம் முடிச்சிடலாமா? 4 3 2 1 பை.